ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல சோனி லைவ் ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்க ரியல் காஷ்மீர் ஃபுட்பால் கிளப் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமாவா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். காஷ்மீரை சேர்ந்த 2 பேர், அவங்க தான் நம்ம ஹீரோஸ். அவங்களுக்கு ஃபுட்பால்ல பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இந்தியா பூராமே பாத்தீங்கன்னா ஐபிஎல் மாதிரி ஃபுட்பால் டீம்ஸ் ரெடி பண்ணி ஸ்டேட்டுக்கு விளையாட விடுறாங்க. அது ஒரு டோர்னமெண்டா ஆர்கனைஸ் பண்றாங்க. அது நம்ம ஹீரோஸ்க்கு தெரிய வருது. ஆனா காஷ்மீரை சேர்ந்த யாருமே அதுல கிடையாது. காஷ்மீர் டீம் இல்லாம எப்படி இந்தியாக்கான டோர்னமெண்டா இருக்க முடியும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணி அவங்க ஒரு ஃபுட்பால் கிளப் ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஃபுட்பால்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க பசங்களெல்லாம் சேர்க்கிறாங்க. அவங்க ஒரு டீமை ஃபார்ம் பண்றாங்க. அந்த டீம் எப்படி போகுது, அவங்களெல்லாம் வச்சு இவங்க காஷ்மீருக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை எப்படி பெற்று தராங்க அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட் சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். அது ரியல் லைஃப் இன்சிடென்ட் மையமா வச்சு எடுத்ததுனால பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமாவே இருந்தது. அத பெர்ஃபார்மன்ஸ்ல வெப் சீரிஸ் நடிச்சிற ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். குறிப்பா நம்ம ஹீரோஸ் 2 பேருமே சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. இந்த வெப் சீரிஸோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா காஷ்மீரை காட்டியிருக்க விதம் தான். அங்க பல பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அதுல இவங்க எப்படிலாம் போராடி ஒரு கிளப் ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க, அது மூலியமா வர பிளேயர்ஸ்க்குலாம் எந்த மாதிரி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு, அவங்க எப்படி இதுல கலந்துக்கிறாங்க, அவங்களை எப்படி ட்ரெயின் பண்றாங்க அப்படின்ற மாதிரி போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப நீட்டாவே இருந்தது. டெக்னிக்கலி வெப் சீரிஸ் சவுண்டாவே இருந்ததுன்னு சொல்லலாம். சினிமோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் கொண்டு வந்திருக்காங்க. பல பேரோட கேரக்டர் நல்லாவே எழுதியிருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் மிங்கிலா உட்காந்து வெப் சீரிஸை பார்க்க முடியும். ஒரு சில இடத்துல நமக்கு ப்ரெடிக்டபிளாகவும் ஸ்லோவா போற மாதிரி இருக்கதா செய்யுது. அதையும் தாண்டி கண்டிப்பா இது ஒரு நல்ல வெப் சீரிஸா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.